பங்களாதேஷில் டொனால்ட் ட்ரம்ப்ங்கிற பேரில் ஒரு எருமை மாடு இருக்கு. அந்த மாடு தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் நியூஸ். அந்த மாட்டை பார்க்கக்குள்ள அப்படியே அச்சு அசலாக டொனால்ட் ட்ரம்பை பார்க்குற மாதிரியே இருக்கிறதால அந்த மாட்டோட ஓனர்ற தம்பி அந்த மாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா டொனால்ட் ட்ரம்ப்னு பேரை வச்சுட்டாரு. அது எப்படி ஒரு மாடு ஒரு மனுஷனை போல இருக்கு, சும்மா இவனுகள் பகடிக்கு எதுவும் சொல்கிறானுங்களாக்குமென்று சொல்லி போய் அந்த வீடியோவை பார்த்தா சிரிச்சேலாவாப்பா. அதை பார்க்கறதுக்கு அப்படியே ட்ரம்ப் மாதிரியே இருக்கு. ஓவர் நைட்டில் ஒபாமா ஹிட்டர்ன்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கேஸில் இந்த மாடு ஓவர் நைட்டில் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிட்டாரு. இப்போ சும்மா சொல்ல போடா பங்களாதேஷில் இந்த எருமை மாடு கடும் ஃபேமஸாக. இதை பார்க்குறதுக்கு பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் டெய்லி அங்கே வந்து தண்ணி எடுத்து அதில் முடியில எல்லாம் ஊற்றி போட்டு சீப்படுத்து அப்படி அதில் முடி தலையெல்லாம் மாறி அதோட நின்று அப்படியே செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு போகிறாங்களாம். இப்போ டெய்லி இவரை பார்க்குறதுக்கு ஆட்கள் அங்கே வாரதால ஒரு நாளைக்கு 4 முறை இவரை குளிப்பாட்டி லக்ஸரியாக வச்சிருக்காங்களாம். ஒரு எருமை பாட்டுக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா? இது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் போல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதில் அந்த கலரும் அதுக்கு இருக்கிற அந்த பிரசிடென்ட் ட்ரம்போட அதே முடியும் தான். நம்ம நாட்டில் இருக்கிற எருமை மாடெல்லாம் கருப்பு கலரில் தானே இருக்கும். இது என்ன ட்ரம்போட கலரில் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த எருமை மாடு இந்த பங்களாதேஷில் அரிதான வகைக்குள்ள வர ஒரு வகையான எருமை மாடா. அதில் உடம்புக்கு கலர் கொடுக்குற இந்த மெலனின்ங்கிற இது இருக்கு தானே, அந்த மெலனின் குறைவாக இருக்கிறதால அதில் கலர் வெள்ளை இல்லைண்டா ஒரு அந்த இளஞ்சிவப்பு கலரில் தான் இருக்குமா. அதோட டொனால்ட் ட்ரம்போட ஓனர், அதாவது இந்த எருமை மாட்டோட ஓனர் என்ன சொல்லியிருக்காருண்டா, இது கலர்லையும் முடியிலையும் பேர்லையும் தான் இந்த பிரசிடென்ட் ட்ரம்பை போல இருக்குமா. இது குணத்திலே அவரை மாதிரி இல்லை, இது அமைதியான ஒரு எருமை மாடு, ஒரு தங்கமான மாடு. அவருக்கு இருக்கும் தோற்றத்தில் மட்டும்தான் ஒற்றுமை இருக்கு, குணத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த எருமை மாடு பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் போல எல்லாரையும் போய் சும்மா சூண்டாதான். அதுக்கு ஏதாவது யாராவது அநியாயம் செஞ்சா தான் அது அதில் கோபத்தை காட்டுமாம். ஸோ இந்த குணமும் பிரசிடென்ட் ட்ரம்போட குணமும் ஒன்றில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எருமை மாட்டுக்கு இருக்கிற அந்த குணம் கூட பிரசிடென்ட் ட்ரம்புக்கு இல்லை அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு சோகமான விஷயம் இருக்கு. அது என்னண்டா, இந்த எருமை மாட்டு டொனால்ட் ட்ரம்ப் இப்ப வரப்போற இந்த ஹஜ் பெருநாளைக்கு அறுக்க போறாங்களாம். இந்த ஹஜ் பெருநாளைக்கு அறுக்கிறதுக்கு தான் அவர் அந்த ஓனர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு 4-5 மாசத்துக்கு என்னைய முதல் அவர் வாங்கிட்டு வந்து வளர்த்திருக்காரு. 700 கிலோ இருக்கிற இந்த டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வந்துட்டு இந்த ஆக்கள் வந்து பார்க்க வரதால அவருக்கு அதால வார ஒரு அழுத்தத்தால அவரோட உடல் எடை என்ன செய்தாமட்டா குறைஞ்சிக்கிட்டே வருதான். ஸோ இந்த அறுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து காரணத்தால 700 கிலோ எடை குறைஞ்சு போறது நட்டம் என்கிறதால பார்வையாளர்கள் எல்லாம் குறைக்கிறதுக்காக கொஞ்சம் கட்டுப்பாடுகளையும் போட்டிருக்காரு இந்த ட்ரம்போட ஓனர். 170 மில்லியனுக்கும் அதிகமான முஸ்லிம் மக்கள் வாழ்ற பங்களாதேஷ்ல இந்த ஹஜ் பெருநாளைக்கு ஆடு மாடு செம்மறி ஆடு எருமை மாடு 12 மில்லியனுக்கும் அதிகமான கால்நடைகள் ஹஜ் பெருநாளைக்கு அறுக்கப்படுமாம். அதால அந்த ஹஜ் பெருநாளைக்கு தான் நிறைய ஏழைகளுக்கு இலவசமா அந்த இறைச்சிக்கறி சாப்பிட்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்குமா. அந்த 12 மில்லியனுக்கும் அதிகமான கால்நடைக்குள்ளதான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறது ஒரு கவலையா தான் இருக்கு. அதோட நான் இந்த எருமை மாட்டு டொனால்ட் ட்ரம்ப் கடுமையா மிஸ் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்காரு அதுல ஓனர். இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுண்டா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அறுவைக்கு போகத்தான் வேணும் என்கிறது தான் உலகத்திலே நியதி. என்ன, நான் அந்த எருமை மாட்டை தான் சொல்றேன், வேற யாரையுமே சொல்லலையா. இந்த டொனால்ட் ட்ரம்ப், அதாவது இந்த எருமை மாட்டை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன? அவர் அறுவைக்கு கொடுக்கிறது சரியா இல்ல இன்னமும் கொஞ்ச நாளைக்கு வச்சு அவரை வளர்க்கிறது சரியாங்கிறது சம்பந்தமான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி ஷேர் செஞ்சுட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிடுங்கிறது சொல்லிட்டு, இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.